என்ன மைண்ட் செட்னா இவன் எங்கே போயிட போறா, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம கிட்ட இருப்பான்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஹர்ட் பண்ணி விட்டுரும். அப்போ நமக்கு தெரியாது அவங்க கூடவே இருப்பாங்க. அப்படியே அந்த இன்டென்ஷனாக பண்ணுறோன்றதும் நமக்கு தெரியும், நம்ம பண்ணுறது தப்புன்றதும் தெரியும், நம்ம இன்டென்ஷனாக அவங்கள ஹர்ட் பண்ணுறோன்றதும் தெரியும். இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணோம். எதனாலனா அந்த கோவத்தில் நம்ம பண்ணிவிடுவோம். அந்த கோவத்தை அந்த டைமில் போட்டுரும். ஆனால் நமக்கு அது எப்போ ரியலைஸ் ஆகும், அவங்க விட்டு போயிடுவாங்க தெரியுமா, அப்போ தான் ரியலைஸ் ஆகும். ஸோ நீங்கள் கோவத்தில் வந்து ஒரு வார்த்தையை போடுறீங்க அப்படின்னா அதை திருப்பிலாம் எடுக்க முடியாது. போட்டது தான். அந்த கடலில் ஏதோ கல் தூக்கி போடுறது அந்த மாதிரி போட்டது தான். ஸோ அது தேட முடியுமா கேட்டால், இல்லை கிடைக்குமா கேட்டால் கிடைக்காது. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியுது ஹர்ட் பண்ணுறேன்னு தெரியுதுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட பேசுங்க. பட் அந்த கோவத்தோடையே பேசி ஹர்ட் பண்ணி மேலே ஹர்ட் பண்ணி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்களே கெடுத்துக்காது. ஸோ அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அந்த தப்பை திருப்பி பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறீங்கன்னா நீ ஒரு சிலுக்கு